ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இஸ்ரேலோட அயன் டோமை தாண்டி ஈரான் ஃபயர் பண்ண சில மிசைல்ஸ் இஸ்ரேலை தாக்கியிருக்கு. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி வென்ட் ராங்? ஏன் இந்த வாட்டி அயன் டோமால எல்லா மிசைல்ஸையும் தடுக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அயன் டோம் எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இஸ்ரேலை நோக்கி ஒரு மிசைல் லான்ச் ஆன ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அயன் டோமோட ரேடார் அந்த மிசைலை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். அயன் டோமோட ரேடாரால் ஒரே நேரத்தில் 1100க்கும் மேற்பட்ட மிசைல்ஸை கண்காணிக்க முடியும். ஒரு மிசைலை அயன் டோமோட ரேடார் ட்ராக் பண்ண அடுத்த செகண்ட் அயன் டோமில் இருக்க ஒரு சிஸ்டம் அந்த மிசைல் எங்கே வந்து லேண்ட் ஆக போகுதுன்னு கால்குலேட் பண்ணும். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்த நோக்கி வர மிசைலை மட்டும் குதி வச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணும். இந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ண அயன் டோம் மேக் 2.2 ஸ்பீடில் போகிற டமீர் இன்டர்செப்டர் மிசைலை தான் யூஸ் பண்ணுது. டார்கெட்டுக்கு பக்கத்தில் போனதும் இந்த மிசைல் வெடிச்சு எனிமி மிசைலை அங்கேயே இன்டர்செப்ட் பண்ணும். சின்ஸ் 2011 அயன் டோம் 5000க்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸை தடுத்ததுக்கு, அதுவும் 90% சக்சஸ் ரேட்டோட. பட் ஈரானோட லேட்டஸ்ட் அட்டாக் அயன் டோமோட சிஸ்டத்தை ஓவர்வெல்ம் பண்ற மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மிசைல்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதனால அட்லீஸ்ட் 34 பேராவது டெல் அவீவில் மட்டும் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க.